ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன டிவோஷனல் vlog கோயம்புத்தூர் டு காங்கேயமில் இருக்க சிவன்மலை டெம்பிள். ஸோ நாங்கள் இந்த கோயிலுக்கு போகிறதுக்காக நாங்கள் காலையில் 6 மணிக்கே கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். வீட்டில் 2 குட்டீஸ் இருக்கனால அவங்கள கிளப்பி விட்டு சாப்பாடு சாப்பிட்டு அப்புறமேல சாப்பாடு பேக் பண்ணி கிளம்புறக்குள்ளேயே மணி 8 ஆச்சு. ஸோ போகிறதுக்கு 2 ரூட் இருக்குது கோயம்புத்தூர்லேருந்து. ஒன்று நேஷ்னல் ஹைவே அந்த டோலை ரீச் பண்ணி போகிற வழியும், இன்னொன்று பாலக்காடு வழியாக டோல் இல்லாமல் போகிற வழியும் இருக்குது. ஸோ நாங்கள் இந்த டோல் இருக்க நேஷ்னல் ஹைவேல இருக்க அதே வழியிலேயே நாங்கள் பிளான் பண்ணி போயிட்டோம். ஸோ ஒரே நாளே போயிட்டு வரனால ஸோ போயிட்டு வரக்கு 2க்கும் சேர்த்து ஒரு டைமுக்கு 120, சேம் டே ரிட்டர்னால ஒரு 180 ருபீஸ்லேயே போயிட்டு வர முடிஞ்சு டோலில். ஸோ அப்போனா நமக்கு டிராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வழியை பிளான் பண்ணி நாங்கள் அந்த வழியாகவே போயிட்டோம். ஸோ கோயம்புத்தூர் டு சிவன்மலை டெம்பிள் ஒரு 78 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு. ஸோ ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல். ஸோ ரோடெல்லாம் ஹைவே நாங்கள் தொட்டனால ரோடு ஸ்மூத்தாக இருந்துச்சு, ஃப்ரீயாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ காங்கேயம் சிட்டியிலிருந்து ஊத்துக்குளி வழியாக போகுது. அப்போ காங்கேயம் சிட்டியிலிருந்து டெம்பிள் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ தூரத்துலேருந்தே மலையை பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அப்போது நாங்கள் கார்லேயே மலை ஏறிட்டோம். ஸோ என்ன சொல்லுவாங்க, அங்கே டிக்கெட் ஒரு 20 ருபீஸ் கேட்டாங்க. ஸோ 20 ருபீஸ் கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் கார்லேயே மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வெறும் ஜஸ்ட் லைக் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் டிரைவ் தான் இருக்கும். ஸோ போயிட்டோம். நாங்கள் இந்த டேவே சாமியை பார்க்கணும், நல்லா பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் விசேஷ நாள் எதுவுமே பிளான் பண்ணல. ஒரு டியூஸ்டே அந்த தேர்ஸ்டே அந்த மாதிரி விசேஷ நாள் போனால் ரொம்ப கூட்டம் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் சனிக்கிழமை பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கூட்டமும் இல்லை, நாங்கள் பார்க்கிங்கும் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ நீட்டாக பார்க் பண்ணிட்டோம். ஸோ நீட்டாக பார்க் பண்ணிட்டு கோயிலுக்கு போயாச்சு. ஸோ சிவன்மலை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லணுன்னா, இந்த கோயில் சிவன் சாமியை வச்சு மலைக்கு பேர் வரல. அங்கே சிவவாக்கிய சித்தர்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் முருகரை நினச்சி அந்த கோயிலில் தவம் இருந்து இந்த கோயிலை எழுப்புனால இந்த கோயிலுக்கு சிவன்மலைன்ட்டு பேர் வந்திருக்கு. ஸோ கோயில் ரொம்ப நீட்டாக இருக்குது. அறநிலைத்துறை கோயிலை நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நீட்டான கோயிலாக இருந்துச்சு. ஸோ இந்த கோயிலில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, இந்த கோயிலில் உத்தரவு பெட்டின்னு ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் முருகர் யாரோ ஒரு மனசில் ஏதாச்சும் உத்தரவு கொடுத்துருப்பாங்க. ஸோ நெல் இந்த மாதிரி ஏதாச்சும் உத்தரவு வச்சுருப்பாங்க. அதை அந்த உத்தரவு பெட்டியில் வச்சு மற்றவங்களுக்குலாம் டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. அந்த நெல்லுக்கு விசேஷ பூஜை பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு டைம் ஒருத்தர் கனவில் முருகர் உத்தரவு கொடுப்பாங்க. அது அவங்க கோயிலில் சொல்லுவாங்க. சொன்னோன்னே சாமி முன்னாடி வச்சு பூ வச்சு பார்த்துட்டு அது உண்மைன்னா அதை எடுத்து உத்தரவு பெட்டியில் மாற்றி வச்சுருவாங்க. ஸோ இன்னொரு உத்தரவு வர்ற வரைக்கும் சேம் உத்தரவு தான் வச்சுருப்பாங்க. கோயிலில் கூட்டமே இல்லாமல் நாங்கள் சாமியை நீட்டாக தரிசனம் பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். ஏன்னா நாங்கள் சாமி பார்க்கணுன்னு போனோம், சாமியை நீட்டாக பார்த்துட்டோம். ஸோ இந்த கோயிலில் 496 ஸ்டெப்ஸ் இருக்குது. நாங்கள் சேம் டே சென்னிமலை பிளான் பண்ணனால எங்களால் ஸ்டெப்ஸ் ஏறிட்டு திருப்பி சென்னிமலைக்கும் போக முடியாதுன்னு சொல்லி தான் நாங்கள் காரில் வந்தோம். ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் வர்றீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸில் வழியாக வரலாம். ஸ்டெப்ஸ் வழியாக வந்தீங்கன்னா நீங்கள் அந்த உத்தரவு பெட்டியெல்லாம் பார்க்கலாம். ஸோ நாங்கள் இங்கே சாமியை கும்பிட்டு வெளியில் வந்தோன்னா போதும், அங்கே பக்தர்கள்லாம் சாமிக்கு படைச்ச பிரசாதம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு சிவன் முன்னாடி அவங்க செஞ்ச பிரசாதம் கொடுத்தாங்க. அதை நாங்கள் சாப்பிட்டோம். அப்புறமேல 2 குழந்தைகளும் டாய்ஸ் வேணும் அழுதுட்டு இருந்தாங்க. நாங்கள் சரி ஓகே டாய்ஸ் வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு நாங்களும் டாய்ஸ் வாங்குறதுக்காக அங்கே பபுள் வாங்க போனோம். ஸோ லோக்கலில் பபுள்ஸ்லாம் 30 ருபீஸ் இருக்கும். பட் இங்கே டபுள் த ரேட்டு 60 ருபீஸ். எல்லாமே ரேட் ரொம்ப அதிகமாக வச்சுருந்தாங்க. ஸோ யாராவது குழந்தைகளை கூப்பிட்டு போனீங்கன்னா மோஸ்ட்டாக இங்கே எந்த ஷாப்பிங்கும் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறமேலு நீங்கள் வெறும் சிவன்மலை தான் பிளான் பண்ணுறீங்கன்னா போதும், ஸ்டெப்ஸில் வரலாம். ஸ்டெப்ஸ் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸ்டெப்ஸும் ரொம்ப அதிகமும் கிடையாது, 496 ஸ்டெப்ஸ் தான், ஈஸியாக வந்துடலாம். ஸோ ஸ்டெப்ஸ் ரூட்டும் ரொம்ப மேலோட்டம் ரொம்ப கஷ்டமாக ட்ரெக் பண்ணுற மாதிரி இல்லாமல் நீட்டாக வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் எங்களால் அந்த டேயில் நாங்கள் அதனால் பிளான் பண்ண முடியல. ஸோ அம்மா அப்பா எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்கனால அவங்களால நடக்க முடியாது. ஸோ இதுவும் நாங்கள் கோயிலுக்கு வந்தோம். கோயிலில் நாங்கள் ஒரு பறவையும் பார்க்கல, வெறும் ஒரே ஒரு குரங்கு பார்த்தோம். அனிமல்
டெம்பிள்ஸ் எல்லாம் எங்கே போயிருச்சுன்னு தெரியல. இந்த கோயிலில் வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்புறமேல் சுற்றியும் வந்து பசுமையாக இருந்துச்சு. ஸோ அப்புறமேல் நாங்கள் சாமியை கும்பிட்டு பார்த்துட்டு கிளம்பிட்டோம் சென்னிமலைக்கு. ஸோ இங்கேருந்து சென்னிமலை வந்து 25 கிலோமீட்டர் தான். ஸோ அந்த ட்ராவலை வந்து மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் போடுறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லாருமே வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா போகலாம். கோயில் வந்து ரொம்ப அமைதியான கோயில். ஸோ உங்களுக்கு ரொம்ப மன நிம்மதி கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமே வரப்போகுது. தேங்க்ஸ். பை.